ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியில் ஒரு காரியத்தை ரொம்ப அழகாக தாவீது சொல்கிறார் பாருங்களேன். 86ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் ஒரு வசனத்தை தாவீது சொல்கிறார். நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னங்க ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா, இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வார்த்தை இருக்குது. தாவீது ஒரு பெரிய ராஜா, வாஸ் a very talented man, very skillful man, நல்லா பாட தெரிஞ்சவர். ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவரை கர்த்தர் ஆல் ஆஃப் சடன் வாழ்க்கையை மாற்றி அரசனாக உட்கார வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 40 வருஷம் இஸ்ரவேலை ஆளுகிற ஒரு பெரிய ஒரு மைட்டி ராஜாவாக கர்த்தர் வைக்கிறாரு. அவனுக்கு இருக்கிற அரண்மனை என்ன, கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட கட்டில், இப்படி பல விதமான ஆசீர்வாதத்தை தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் குமிச்சிருந்தாலும், தாவீது உண்மையாகவே என்ன சொல்லியிருக்கணும்? அன்றைக்கி ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்ன இப்படி மாற்றிருக்கிறீங்களே, அதுக்கு நன்றி சொல்லியிருக்கலாம். இல்லை ஒன்றும் தெரியாமல் இருந்த என்ன என் சகோதரர்களுக்கு மத்தியில் நான் அபிஷேகம் பண்ணினீங்களே, என் தலையை உயர்த்தினீங்களே, சத்துருக்களுக்கு முன்னாடி என் தலையை உயர்த்தினீங்களே, அதுக்கு நன்றி சொல்லியிருக்கலாம். ஆனால் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து அவன் நன்றி சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுக்குமே நன்றி சொல்லாமல் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அவன் ரொம்ப அதை ப்ரெஷஸை நினச்சி சொல்கிறான். அதான் வாசித்தோம், நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள், அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த கிருபை பெரிய காரியங்களை செஞ்சிச்சு. இன்றைக்கி நீங்கள் எதை மேன்மை பாராட்டுறீங்க? எதை மேன்மை பாராட்டுறீங்க? தாவீது ஒரு நல்ல எக்ஸாம்பிளுங்க. பயங்கரமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் அந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கு பெருசு இல்லை, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த உம்முடைய கிருபை எனக்கு பெருசு ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு பெருசு ஆண்டவரேன்னு சொல்லி கிருபையை மேன்மைப்படுத்துகிறாங்க. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம் என்று வசனம் சொல்லுது. ஒரு மனுஷன் கிருபையை அவன் அதிகமாக நம்பி வாழும்போது, கிருபை உயர்த்தி பேசினால பாருங்கள், இன்றைக்கி தாவீதுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். நிறைய காரியத்தை குறித்து நன்றி சொல்ல அவருக்கு வாய்ப்புகள் இருந்தோம். தாவீது சொல்கிறார், நீர் என்மேல் பாராட்டின கிருபை பெரியது. இன்றைக்கி நீங்கள் சொல்லுவீங்களா, என்மேல் நீங்கள் பாராட்டின கிருபை ரொம்ப பெருசாண்டவரை சொல்லி பாருங்கள். கிருபையின் மேல் கிருபை தந்து கர்த்தர் இன்னும் உங்களை உயர்த்தவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.